சார் வணக்கம். இன்னைக்கு திரு ஓபிஎஸோட பேட்டி நீங்கள் கேட்டிங்களா? ரெண்டு விஷயம் சார். நீங்கள் இதே சேம் டைலாக்கை திரு ஆர்பி உதயகுமார் மேடம் இறந்த பிறகு, மேடம் ஜெயலலிதா இறந்த பிறகு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரோ இதே டைலாக்கை அப்படியே திருமதி சசிகலாவுக்கும் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் ஒன்று சேர்ந்து போய் அங்கே நின்று அப்படியே தான் சொன்னீங்க. நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு போய் அவங்கள பொதுச் செயலாளர் ஆக்கும்போது எல்லாரும் நீங்கள் தான் கெஞ்சி தான் அவங்கள பொதுச் செயலாளராகவும் ஆக்குனீங்க. இன்னைக்கு அதே சேம் டைலாக்கை இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் சொல்றாரு. அரசியல்ல இதெல்லாம் சகஜம்ட்டு கூட கடந்து போகலாம். ஆனால் இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, நான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த கட்சி ஒன்று சேர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு, அதே நேரம் ஒரு கடந்த கால கசப்பான சம்பவங்களை சொல்ல மறக்கலை. சரிங்களா? அது ஒன்று. உங்க கட்சியினுடைய நிகழ்ச்சியில இவர் பேசினது யாரு? திரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசிய போது அவர் சொன்னாரு, நான் 14 முறை இந்த பயண திட்டங்கள் வகுத்து கொடுத்திருக்கிறேன். கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மூல முடுக்கில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூட பேரை சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் பேசினது எல்லாம் சார், அது ஏதோ மேடைக்காக பேசியிருக்காரு அப்படிங்கிற பேச்சு கிடையாது. அது ஏதோ உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க என்ன இல்ல பிரச்சனைகள் என்ன சொன்னாருன்ட்டா அதுக்கு அர்த்தம் என்னங்க? அது 13 வருடம் சார். ஒரே நிமிஷம் பாருங்க. 13 வருஷம் நீங்க திமுகவை தலை தூக்க விடாமல் வைத்திருந்தவர் இவர் எம்ஜிஆர் சொல்றாரு. ஒரு 10 வருஷத்துக்கு மேல அதிமுகவை திமுகவை ஆட்சிக்கு வரவிடாம செஞ்சவங்க மேடம் ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? இந்த பார்ட்டி ஒன்னா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னாரு. அப்ப என்ன அர்த்தம்? திரு கண்ணன் பேசுனதெல்லாம் அவர் பேசலன்னு தான் அர்த்தம். இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. முதல்ல அவர் பேசுன மாதிரி ஜீரோ பன்னீர்செல்வம் அவர் இன்னைக்கு நிபந்தனையற்ற கட்சி சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்லியிருக்கிறாரு. அதாவது பேர் என்ன சொன்னீங்க? ஜீரோ பன்னீர்செல்வம். அவர் சிலுவம்பாளையம் பழனிசாமின்னு சொல்லும் போது நான் ஜீரோ பண்ணி சொல்றதுல என்ன இருக்கு? அதனால நான் சொல்லுவேன்ல, எதிராளி எந்த ஆயுதத்தை எடுக்கிறாரோ அதே ஆயுதத்தை நானும் எடுத்துதான் ஆகணும். அடித்தால் பேசு முடித்து விடு. அவர் சிலுவம்பாளையம் பழனிசாமினா அவர் ஜீரோ பன்னீர்செல்வம். கேளுங்க, ஒரு இதுல விவாதத்துல அவர் இப்போது என்னுடைய நேரத்தில் அவர் குறுக்கீடு செய்வது எந்த வகையில் நியாயம்? நெறியாளர் நீங்க தான் சொல்லணும். இல்லன்னா அவரே பேச சொல்லுங்க, நான் அமைதியாவே இருந்துக்கிறேன். சொந்த ஊரை சொல்றதுக்கு எவனாவது வெக்கப்படுவானா? சொந்த ஊரை சொல்றதுக்கு எவனாவது வெக்கப்படுவானா? தன்னுடைய தாயும் தன்னுடைய தகப்பனும் இவர்தான் தாய் தகப்பன் சொல்றதுக்கு வெக்கப்படுவானா? அப்படி ஒரு வெக்கப்படுத்தக்கூடிய ஒரு நபர் பேசுறதுக்கு தகுதியான நபரா? சரி கண்ணன் கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லி முடிச்சீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரு அதான் சொந்த ஊரை சொன்ன கொஞ்சம் அமைதியா இருங்க சார். என்ன சார் நீங்க? ஐயோ பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்க பத்திரிகையாளர்கிட்ட நிபந்தனையின்றி நான் இணைகிறேன்னு சார். ஒற்றை தலைமை கட்சி தொண்டர்கள் எல்லோரும் முடிவு செய்து இது பண்ணும்போது ஒற்றை தலைமை வருகின்ற போது அத்தனை அமைச்சர்களும் இவர்கிட்ட போயிட்டு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தி இவர் வீட்டில் அவருடைய மகள் வீட்டில் எல்லாம் அவருக்கே தெரியாது எல்லா சமாதானத்தையும் பேசினார்கள். பேசியதை ஏற்றுக்கொள்ளாம, அதாவது வழியில சொல்லுவாங்களே, ஒரு ரோட்ல இருக்கிற 4 பேரும் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாம் பேச்சை கேட்டுக்கின்னு இன்னைக்கு இந்த இயக்கத்தை முதலா உடைச்ச தர்ம யுத்தம் நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை அன்று பாரதிய ஜனதா துணையுடன் போயிட்டு இவர் அம்மா சமாதியில நள்ளிரவுல உண்ணாவிரதம் உட்கார்ந்தாரு. தர்ம யுத்தம் நடத்தி இந்த அதிமுக இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிளவுக்கு காரணமே அவர் தானே. இன்னைக்கு தான் உத்தமா போல நல்லவன போல நான் நிபந்தனையின்றி நான் கட்சியில எந்த தொண்டர்கள் உங்களை எடப்பாடியார் அவங்கள கட்சி விட்டு நிக்கிறார்?
கட்சியை விட்டு நீக்கினது பொதுக்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழுல தான் அவரை நீக்கினாங்க. கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் அவரை நீக்கி இருக்கிறார்கள். இது தொண்டர்கள் நிர்வாகிகள் தான் முடிவு பண்ணணுமே தவிர இவர் வந்து போற போக்கில் எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் சொல்வதற்கோ எங்கள் பொதுச் செயலாளர் மீது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் குற்றம் சொல்வதற்கு எந்தவித தார்மீக உருவம் இல்லை சார். ஐயா செங்கோட்டையான் என்ன சொல்றாரு, இதே மாதிரி எம்ஜிஆருடைய படமும் புரட்சி தலைவி அம்மாவனுடைய படமும் இடம்பெறவில்லையேன்றார். அதுக்கு எங்களுடைய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நடத்தினது வந்து விவசாயிகள் சங்கம் கூட்டமைப்பு நடத்தின பாராட்டு விழா. அது ஒரு கட்சி சார்ந்த விழா இல்ல. அவருக்கு ஒன்னு சொல்றேன், அதிமுக புரட்சி தலைவி இதே அம்மா இறந்ததுக்கு பிறகு இன்னைய வரலையும் எங்க ஒரு தெருமுனை கூட்டம் தமிழ்நாட்டில் எங்க நடந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ படத்துக்கும் அம்மாவனுடைய திருவுருவ படத்தும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அதை வணங்கிவிட்டு தான் பொதுக்கூட்டமோ தெருமுனை கூட்டம் எல்லா நிகழ்ச்சியும் அதிமுகவில் நடப்பதற்கு காரணம் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். நாங்கள் நெஞ்சில தெய்வங்களா வழிபடுறவங்களா அவர்களை போயிட்டு நாங்கள் இது பண்ணிடுவோமா? எதுவுமே கிடையாது. செங்கோட்டை அண்ணன் கூட தெளிவா சொல்லிட்டாரு. நேற்று காலையிலேருந்து அவருடைய ஆதரவாளர்கள் வந்துட்டார், ஆலோசனை கூட்டம் அப்படின்னு பத்திரிகைகள் ஊடகங்களும் மிக பிரம்மாண்டமா செய்திகளை போடும்போது கூட அவர் சொன்னார், என்ன சந்திக்கிறது சாதாரணமா 100 பேர் 50 பேர் வருவாங்க, கட்சி தொண்டர்கள் அவர்களே, நீங்க பாட்டுன்னு ஆலோசனை கூட்டம்னு போடுறீங்களா ஐயா சாமி, கையெழுத்து கும்பிட்டு போனாரு. அது மாதிரி எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நான் எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்கள் கிட்ட சொல்லிட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் கோர்ட் வழக்கு பத்தி அண்ணன் சொன்னார். இந்த வழக்கு வந்துட்டு நீதி அரசர்கள் ஆர் பாலசுப்ரமணியமும் ஜி அருள்முருகன் ஐயா அவர்களும் அமர்வு வந்து ஆர் சுப்பிரமணியம் அவர்களும் ஜி அருள்முருகன் ஐயா அவர்களும் அமர்வு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா, அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் ஆணையம் இதுல விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா ஒன்று. ஏற்கனவே இது உரிமையல் நீதிமன்றம் தான். கட்சிக்குழுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய இடம் கோர்ட்டு தான், உரிமையல் நீதிமன்றம் தான். இதுக்கு உங்களுக்கு முகாந்திரம் இருக்கிறதா என்பதை மட்டும் பாருங்க. ஆல்ரெடி ஏற்கனவே இது ஈரோடு கிழக்கிலும் சரி, பாராளுமன்றம் 2024 நடந்த தேர்தலையும் தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு இரட்டை இலையை கொடுத்து வச்சார். இனி இரட்டை இலை சின்னத்தை முடக்குவார்கள், இது பண்ணுவார்கள் என்றதுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. அதாவது மாடு முட்டு கோபுரங்கள் சாய்வது கிடையாது. நெல் பதிர்கள் நெல்மணிகள் விழுதே என்று பதறுகள் இன்றைக்கு பதறுகிறார்கள். இதெல்லாம் ஒன்றுமாகாது. தேர்தல் தர்மம் பக்கத்தில் தான் நாங்கள் 22 வழக்குகள் இதுவரையிலும் எங்கள் மீது போடப்பட்டு 17 வழக்குகளில் வெற்றி கண்டவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இந்த வழக்கம் எங்களுக்கு நீதியின் பக்கம். நாங்கள் வந்துட்டு நீதிமன்றத்தை நம்புகிறோம். நீதிமன்றத்தினுடைய அது எங்களுக்கு சாதகமாக தான் வரும். இப்போதைக்கு எங்கள் கட்சியில் எதுவும் இல்லைங்க. இப்போ கூட என்ன சொல்கிறோம்னா, எங்கள் கட்சி வந்து இப்போல்லாம் இவங்க ஏன் பேசுகிறாங்கன்னா, இப்போ வந்து எங்களுடைய கட்சி வந்து பல கட்சிகள் வந்து பேசுகிற தகவல் வெளியே கசியம் தெரியும். எடப்பாடியார் அவர்கள் அவர் சிலுவம்பாளையத்தில் என்னைக்கு கிளை செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக இந்த இயக்கத்திற்கு வந்தால் எவ்வளோ அனுபவங்களை பெற்றவர். அவர் எவ்வளோ வாழ்க்கையில் தடைகளை பல தாண்டி உயர்ந்த இடத்திற்கு வந்தவர். அவருடைய அனுபவங்கள் மூலமா பல கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாம் இருக்கிறது. ஐயோ பதவிக்காக இன்றைக்கு பன்னீர்செல்வம் அவர் நான் கூட இது அவர் கடைசி கூட சிலுவம்பாளையம் எடப்பாடியாரை சொல்லட்டும் கூட. ஆனா நான் வந்துட்டு கட்சியில வந்துட்டு எல்லோரும் இது நான் மரியாதை கொடுத்து பேசுறேன். அவரை இனிமேட்டு அடுத்த வருஷம் 2வது சுற்றுல பேசும்போதாவது நான் அடக்கத்தோடு பேச சொல்லுங்க. இல்லைன்னா அவருக்கு வருகின்ற சொல்லு எனக்கும் வரும், நானும் பேசுவேன். எதற்கும் அஞ்சுவதெல்லாம் கிடையவே கிடையாது. துணிச்சலா வந்து உட்கார்ந்து பேசின்னு இருக்கிறோம். அதனால அவரை நான் அடக்கத்தோடு பேச சொல்லுங்க. எந்த விமர்சனத்தால வைக்க சொல்லுங்க. அதுக்கு தக்க பதிலடியை நாங்க சொல்றோம். அதுக்கு விளக்கமும் பதிலும் நான் சொல்லுகிறேன். ஓகே சார், ஓகே.